செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் கிரேஸ் மாஸ் இருக்கா இல்லையா, எது கிரேஸ் மாஸ் இருக்குன்னு சொல்லி அப்டேட்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட் ஆல் கிரேஸ் மாஸ்ன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அது எதுக்கெல்லாம் இருக்குது எதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி பார்த்தலாம். அண்ட் 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்த்துட்டு இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தலாம். அடுத்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் அதை பற்றி அப்டேட்ஸ் சின்னதாக பார்த்தலாம். ஓகேவா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், நியூ செல்லக்குட்டீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பேப்பர் வேஷன் அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் சரி கமெண்ட் பாக்ஸில் சரி லிங்க் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதுதான் உங்களுக்கான ஏ டு Z எல்லா அப்டேட்ஸ் வரப்போது. நம்ம மட்டும் தான் பேப்பர் வேஷன் அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 மார்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 2 ஓகேங்களா, அண்ட் செகண்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 3 ஓகேங்களா. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எந்த கிரேஸ் மார்க்ஸும் கிடையாதுப்பா, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எந்த கிரேஸ் மார்க்ஸும் கிடையாது. தேர்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 3 ஓகேவா. உருவகம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஈஸியாக டஃப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தாட்டும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஈஸின்ட்டு. அண்ட் ஃபோர்த் ஒனுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் 1 ஓகேவா, செப்பல். அண்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 3 ஓகேவா, வலிமை நிலைநாட்டல். அண்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 4 ஓகேங்களா. அண்ட் செவன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 1 ஓகேங்களா. அண்ட் எயித் ஒன்றுக்கு பாருங்கள், எயித் ஒன்றுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 2 ஓகேங்களா, வினைத்தொகை. நான் தான் சப்போஸ் ஒன் மார்க் தப்பாக ஆன்சர் பண்ணி தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அண்ட் நைன்த் ஒன்றுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் 3 ஓகேங்களா, தமிழர் பண்பாட்டில் வாழை இலக்குக்கு தனித்த இடம் உண்டு. அண்ட் 10th ஒன்றுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் 2 ஓகேங்களா, பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். ஸோ 2 ஓகேங்களா. அடுத்த 11th ஒன்று பாருங்கள், 11th ஒன்று ஆப்ஷன் 3 உங்களுக்கு 3 நாள். அண்ட் 12th ஒன்று பார்த்தீங்கன்னா இது வச்சு தான் எழுதணும், மேலே கொஸ்டின் தான் நீங்கள் எழுதணும் ஆன்சர் ஓகேங்களா. 3 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஒனுக்கு ஆப்ஷன் 2 ஓகேங்களா, பரிபாடல். அண்ட் 13th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 1 ஓகேவா, ஒரு அரி. அண்ட் 14th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 4 அடுக்கு தொடர். அண்ட் 15th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 3 ஓகேங்களா, கீரந்தையார். ஸோ 5th ஒனுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு 3, 14க்கு 4. ஸோ 2 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. ஸோ விடை கேட்ட வினா அமைக்கவும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா. 16, 17, 18லாம் ஓகேங்களா. எப்படி எழுதுனீங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விடுங்க, பார்க்கலாம் எப்படி எழுதுனீங்கன்ட்டு. கண்டிப்பாக நல்லபடியாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 16, 17, 18. ஸோ இங்கிலீஷ்லையும் பார்த்தா இதே மாதிரி தான்ப்பா ஓகேவா. ப்ரெசன்ஸ் ரொம்ப நீட்டாக பார்த்துக்கோங்க. ப்ரெசன்ஸ் நீட்டாக பண்ணாலும் நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக இங்கிலீஷும் இந்த அளவுக்கு ஈஸியாக வரும்னு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஏன்னா இந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் யாருமே எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. 11th 10th இங்கிலீஷும் கண்டிப்பாக இதே அளவுக்கு ஈஸியாக வரும். இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ நீங்கள் ஈவினிங்கே அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி, போய் செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மாஸ் எதுவும் கிடையாது, இதுலேயும் கிரேஸ் மாஸ் கிடையாதுப்பா. நிறைய பேர் கிரேஸ் மாஸும் கேட்டிருந்தீங்க. கிரேஸ் மாஸாக என்னன்னே தெரில சில பேருக்கு. ஸோ நான் போன வருஷம் சொல்லியிருந்தேன் கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணி வச்சுவாங்கன்ட்டு ஓகேவா. தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவ்வளோக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. போன வருஷம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் மேக்ஸ் சயின்ஸ் சோசியலாம் வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அட்டன் பண்ணி வச்சுட்டு வந்துருங்க ஓகே. அட்டன் பண்ண மட்டும் தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அட்டன் பண்ணாமே வந்து கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தா கூட உங்களுக்கு மார்க் கிடைக்காது, அதான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அடுத்து பிரிவு 2 பாருங்கள், 2 மார்க் கொஸ்டின்ஸு ஓகேவா. கிராமர் 2 மார்க்ஸ்ப்பா. இது கிராமர் 2 மார்க்ஸா, இது 2 மார்க்ஸ் ஓகேவா. இந்த 6ல் நீங்கள் 4 எழுதணும். இதில் பொருள் பாருங்கள், பொருள் என்ன முடியும் திருக்குறளை எழுதுக ஓகேங்களா. இது எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி எழுதினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பிரிவு 2 பாருங்கள், 2 மார்க் கொஸ்டின்ஸ் 21, 22, 23 கிராமர் 2 மார்க்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா. பகுபத உறுப்பிலக்கணம் தருக, கலைச்சொல் தருக 25 எழுதியிருப்பீங்க. மரபு தொடர்களை பொருளை தொடர் அமைக்க, தீவிக்க அணியை வகைகள் விளக்குக யாவை ஓகேங்களா. 27, 28. ஸோ அடுத்து பாருங்கள் 28 பாருங்கள், தீவிக்க அணிலாம் நான் கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் மாணவ கொஸ்டின் காட்டினேன். அது அப்படியே ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்ப்பா. நம்ம சொன்ன ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஏகப்பட்டது வந்துருந்துச்சு. இது பழைய கொஸ்டின் பேப்பர் இல்லை புது கொஸ்டின் சொல்லி எனக்கே டவுட் வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்து நானே வருஷமே பயந்துட்டேன், பழைய கொஸ்டின் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு பார்த்தா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியலையும் அதிகமாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. பழைய கொஸ்டின் படித்தா போதும் நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஐ திங்க் ஸோ. இந்த கொஸ்டின் பார்த்தா அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த 3 மார்க் பாருங்கள், உரை பற்றி படுத்தி வினாக்களுக்கு விடையளி. ஸோ 30 ஈஸியாக எழுதிருவீங்க. அந்த பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். எடுத்ததுனா போதும் 3 மார்க்கு அதொன்று எழுதிருவீங்க. அப்புறம் சோலை பூங்கா, காற்று, மின்விசிறி இதெல்லாம் பாருங்கள் ஏகப்பட்ட கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்டிருந்தாங்க. அதே தான் இங்கேயும் கேட்டு வச்சுருக்காங்க ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. நான் படிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்கலாம் ஈஸியாக. அடுத்து இது பாருங்கள், இந்த மனப்பாட பகுதி பாருங்கள். அதுக்கப்புறம் வேணா வாலி தண்ணீர் சாகும் வாழை, அது வேணால் அதை பற்றி ஒரு பக்தி அமைக்க. ஸோ அடிப்படை எழுதுங்க, மனப்பாட பகுதி எழுதணும். அப்புறம் வேணால் அது மீதி இருக்கிற மேலே 2ல் ஏதோ ஒன்று எழுதணும் ஓகேவா. மனப்பாட பகுதி எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. நிறைய பேர் சென்டம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ சென்டம் எடுத்தால் வேறு லெவல்ப்பா. ஒரு ரெக்கார்டாக இருக்கும் கௌதம் மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கலாம்.
ஸோ 37 38 பாருங்கள், 36 37. ஸோ 37 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகிட்டு பயப்படி இது எழுதிருவீங்க. 36 பாருங்கள், அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது கொற்பவில் பயின்று வரும் அணியை விளக்குக. ஸோ இதுவும் சிம்பிள் தான், அணி ஈஸியாக எழுதிருவீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக ஆல்ரெடி. ஸோ அடுத்து பாருங்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள், ஈதரா சாய்ஸ் 37 38 39. இது ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று எழுதுனா போதும். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நினைக்கிறேன்ப்பா. சில கொஸ்டின்ஸ் இது அப்படியே இருந்துச்சு, அது அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்கப்பா, கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்க. அடுத்து 40 பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் அப்படியே இருந்துச்சு, அது அப்படியே கேட்டிருக்காங்க. செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால இப்போ செல்ஃபோன் நம்மளை யூஸ் பண்ணலாம், சாம்ப செல்ஃபோன் யூஸ் பண்ணலாம், செல்ஃபோன் நம்மளை யூஸ் பண்ணுன்னு சொல்லி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வச்சு ஒரு 5 மார்க் எழுதினா போதும், ஈஸியாக உங்களுக்கு 5 மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதையும் கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்கப்பா. இது வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதே மூலம் கேட்பாங்கன்னு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் அப்புறம் மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சயின்ஸ் சோசியலையும் அதே மாதிரி தான் கேட்பாங்க. நீ அதை வச்சு சயின்ஸ் சோசியல் ஈஸியாக படிச்சிடலாம், சென்டம் பண்ணிக்கலாம். ஓகேவா? 42 பாருங்கள், இன்சொற்களை பேசுவதால் ஏற்படும் நன்மைகள் 5 எழுதுக. 42 பாருங்கள். 42 எழுதிருப்பீங்க. ஸோ மொழிபெயர்ப்பு எழுதுறீங்களா இல்லை மேலே எழுதுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மேலே தான் எழுதிருப்பீங்க, இன்சொற்களை பேசுவதால் ஏற்படும் நன்மைகள். ஸோ நம்ம நல்லதாக நடக்கும், பாசிட்டிவாக இருக்கும், நம்மளை பற்றி நல்லா தான் நினைப்பாங்க, ஈஸியாக எழுதலாம் நீங்கள் இந்த மாதிரி. அடுத்து பண்ண உங்களுக்கு இது பாருங்கள், அணி இது நெடுவினா கலையில் படிச்சிருந்தீங்களா எப்படி எழுதுனீங்க? நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, முக்கால்வாசி பேர் ஒரு 40% பேர் பேர் கதை அடிச்சிருப்பீங்க, படிக்காமல் போயிருப்பீங்க. மீது 60% பேர் மட்டும் தான் படிச்சு எழுதிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் படிச்சதுனீங்க, யாரெல்லாம் கதை எழுதிங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. பட் எப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதி நீங்கள் கதை எழுதினா கூட உங்களுக்கு மார்க் அதிகமாக போட வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக எழுதி கரெக்டாக எழுதினா கூட மார்க் அவங்களுக்கு கம்மியாக போட வாய்ப்புகள் இருக்குது. பேஸ்ட் ஆன் பேப்பர் திருத்தவங்க மைண்ட் செட் இருக்குது. அண்டு நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் பேஸ்ட் ஆன் பண்ணால் ஹேண்ட் ரைட்டிங் பேப்பர் திருத்தவங்க மைண்ட் செட்டு அண்ட் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் பேசும். இது ரெண்டு தான் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷனில் பேசும், வேறு எதுவும் பேசாது. ஓகேங்களா? அது நீங்கள் ப்ரெசன்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்க, ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி அழகாக எழுதியிருக்கீங்களா, ஸ்கிரிபிள் பண்ணாமல் எழுதிருக்கீங்களா, அதுவும் பேசும். ஓகேங்களா? மொத்தம் 3 விஷயம் தான். ஓகேங்களா? ஹேண்ட் ரைட்டிங் தான் மஸ்ட்டு. ஹேண்ட் ரைட்டிங்கு அதுக்கப்புறம் பண்ணால் டீச்சரோட மைண்ட் செட்டு, ஹேண்ட் ரைட்டிங் டீச்சரோட மைண்ட் செட்டு. பட் நீங்கள் கதை இருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா, மொத்தம் 3 விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அடுத்து 45 பாருங்கள், துணைப்பாடம் கண்டிப்பாக இதிலே கொடுத்துட்டாங்க. முன்னுரை, பிறப்பு, கல்வி, விண்வெளி ஆர்வம், சாதனைகள், அப்புறம் முடிவுரை. ஸோ இது கல்பனா இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருந்தாங்களே சுனிதா வில்லியம்ஸ், ஸோ போயிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு கூட நீங்கள் எழுதலாம். முன்னுரை, பிறப்பு, ஸோ ஒரு நாட்டில் பிறந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கனவுகளோட பார்த்தீங்கன்னா படித்து ஸோ விண்வெளிக்கு போயிட்டு ஒரு எத்தனை மாதமாக இருந்தாங்க, 6 மாதமோ 9 மாதமோ இருந்தாங்க. ஸோ அவங்களை கூப்பிட்டு வர முடியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தவிச்சாங்க. அதுவும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 9 மாதங்கள் கழிச்சு ஸோ ஊருக்கு வந்தாங்க, சொந்த ஊரான அமெரிக்காவுக்கு வந்தாங்க. வந்தும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சம்திங் ஒரு 300 400 கணக்கு தான் பார்த்திங்கன்னா சம்பளமே கொடுத்தாங்க. இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நாட்டுக்கு காசுரம் பார்த்திங்கன்னா அங்கே விண்வெளியில் போய் இருந்திருக்காங்க. அதை வச்சு நீங்கள் சும்மா ஓனாக எழுதலாம், இந்த மாதிரி எழுதிருப்பீங்க, கண்டிப்பாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கல்பனா சாவ்லா இருக்காங்க, நம்ம நாட்டு பெண்ணே இருக்காங்க, இதுக்கு நம்ம அமெரிக்காவுக்கு போகணும், நம்ம நாட்டு பெண்ணே இருக்காங்க கல்பனா சாவ்லா. ஸோ உங்களுக்கு தெரியும், கடைசி டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா வெடிச்சு அதறிடுச்சு. அதை பற்றி கூட நீங்கள் வச்சு எழுதிருக்கலாம், கண்டிப்பாக எழுதிருப்பீங்க. நீங்கள் இது வருஷம் எழுதிருப்பீங்க கண்டிப்பாக மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் பா. ஸோ கிரேஸ் மார்க்ஸ் அப்டேஷன் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே கிரேஸ் மார்க்ஸ் கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்க்கு கிரேஸ் மார்க்ஸ் கேட்டிருக்கீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 44 கிரேஸ் மார்க்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா 32 கிரேஸ் மார்க்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்கப்பா. நான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் கேட்கல, அண்ட் பார்த்தா கேள்வியும் தப்பாக எதுவும் கேட்கல, இல்லை கரெக்டாக தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் திரும்பி கூட இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆஃபீஸில் ஆன்சருக்கு வரும்பா. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கான்னு சொல்லி ஆஃபீஸில் வந்துச்சுன்னா நம்ம சேனல்ஸ் நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டோன்ட் வரி. நம்ம சேனல் இதே போல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா, அதான் முக்கியமான விஷயம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அண்ட் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. அடுத்த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வீடியோ அண்ட் PDF அண்ட் ரிசல்ட் டைமில் லைவ் எல்லாமே அதில் தான் வரப்போது. வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சின்ன குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். அடுத்த எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கேளுங்க. ஓகே சின்ன குட்டீஸ், வீடியோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.